ஆக்சுவலி நான் வீலிங் பண்ணி கீழே விழுக கிடையாது. இந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஹயபுசா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. டிடிஎஃப் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வாசன் நம்ம கூட இருக்க மாட்டான், சைடில் இருக்கான். ஸோ என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாசனை அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி எல்லாம் எவ்வளோ ஃபேக் நியூஸஸ் போட்டுருக்காங்க. ஆனால் வாசனை அதுக்கான கரெக்டான லிப்டை வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒன்று சொல்லிக்கிறேன், ஃபேக் நியூஸ் போடுறவங்க கிட்ட இந்த பைக் ஆக்சிடெண்ட்டை விட்டுருங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா நிறையா வார்ன் பண்ணாங்க, ஸோ அவன் தப்பு மேலே தப்பு பண்ணாலும் கரெக்டாக அவனை இது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான்? நான் கேட்குறேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கார் ஆக்சிடென்ட் ஒரு நியூஸ் போடுறீங்க நீங்கள். கார் ஆக்சிடென்ட் வந்து மது போதையில் வாசன் கார் ஓட்டி சென்று இன்னொருத்தரை இடிச்சிட்டு ஸோ வந்து அப்படியே போயிட்டான், தப்பி சென்றான்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா வாசன் கார் ஓட்டிட்டு வரல, டேரக்டர் கார் ஓட்டிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு வர போயிட்டு அந்த இடித்தவருமே கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அது உங்களுக்கு தெரிஞ்சப்போ நீங்கள் பழைய வீடியோவை டெலிட் பண்ணியிருக்கிறோம். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது டிடிஎஃப் கார் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு நியூஸ் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் அந்த பழைய வீடியோ தான் ஹைலைட்டில் காட்டும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா மதுபோதையில் வந்து நெகட்டிவிட்டி கொஞ்சம் இங்கே எப்பவுமே வேல்யூ அதிகம் தான். ஸோ அந்த ஹைலைட்டில் அது காட்டும்போது அதை பார்க்கும்போது இப்போ ஒரு புதுசாக ஒரு பையன், எங்களை யாருன்னே தெரியாத ஒரு பையன் பார்க்கும்போது கண்டிப்பாக எங்களை தப்பாக தான் நினைப்பான். ஓ இவன் போதையில் தான் பண்ணியிருக்கான், ஸோ அந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணியிருக்கான், அப்போ இந்த ஒரு வீலிங் வந்து இவனாக தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை டெலிட் பண்ணிடுங்க. ஒரு தப்பான நியூஸ் வரும்போது அதை டெலிட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அந்த எங்கே தெரியுமா நான் வெறுத்தேன், கை எலும்பு உண்மையாலே உடஞ்சிருக்க ஒருத்தனுக்கு. ஏன்னா அதை பற்றி நான் நம்ம சேனலில் பேசுகிறேன். இந்த வீடியோ வாசன் பேசுகிறத பற்றி ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு ஆனால் சீக்கிரமாகவே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாசனை கம்பேக் கூப்பிட்டு வந்துடுவோம் நாங்கள். அது எல்லாமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பெரிய ஆக்சிடெண்ட் தான். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி இந்த vlogல நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வந்து நிறைய ஃபேக் நியூஸஸ் அண்ட் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு வெளியே. அதெல்லாம் பெருசாக எதுவும் நம்பாதீங்க. சும்மா நமக்கு 1 நாளே 9ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கார் ஆக்சிடெண்ட் ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சும்மா பக்கத்தில் தான் உட்காந்து போயிருப்போம். ஸோ அப்போ கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம தான் ஓட்டிகிட்டு வந்தோம், மதுபோதையில் வந்தாங்க டிடிஎஃப் வாசன், அதிவேகத்தில் வந்தாங்களா டிடிஎஃப் வாசன்னு புதுசாக ஆரம்பித்தாங்க. அண்ட் மீடியா பற்றி சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலி அன்றைக்கி கார் ஆக்சிடெண்ட் நடக்கும்போது கூடங்க, ஸோ வந்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது நம்ம கார் ஓட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 3 நாள் கழிச்சு நான் போய் பெட்ரோல் பங்க்கில் ஏன்னா முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி ப்ரெஸ் வந்த உடனே அந்த ஃபுட்டேஜ் தான்ப்பா ஃபஸ்ட்டு கேட்டாங்க, ஃபஸ்ட்டு அதை தான்ப்பா வாங்கிட்டு போனாங்க, ஆனால் ஏன் 3 நாள் கழிச்சு அவங்க போட்டாங்கன்னு தெரிலப்பா அப்படின்னாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு என்னடா இது இவ்வளோ வஷ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எடுத்த உடனே நம்ம ஓட்டிகிட்டு வரல, நம்ம நிரபராதி, எடுத்த உடனே நம்ம ஓட்டிகிட்டு வரல, நம்ம நிரபராதி அப்படின்னா அவங்களுக்கு கண்டென்ட் அவ்வளோ சூப்பராக போகாது. அதனால ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரி டிடிஎஃப் வாசன் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிடிஎஃப் வாசன் வந்த கார் அதிவேகத்தில் வந்தது, டிடிஎஃப் வாசன் மதுபோதையில் வந்தாரா அப்படின்னு சொல்லி புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க டிடிஎஃப் வாசன் ஓட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்படி தான் எப்போவுமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போவும். ஸோ புதுசாக கதையை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, வீலிங் பண்ணி தான் கீழே விழுந்தியா வாசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் வீலிங் பண்ணி கீழே விழுக கிடையாது. ஆக்சுவலி 17ஆம் தேதி நாங்கள் மகாராஷ்டிரா ரைட் கிளம்பலாம், நம்மளோட சென்னை டு மகாராஷ்டிரா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 17ஆம் தேதியே கிளம்பிட்டோம். மழை அடித்து பிரின்னு பிரிச்சிருச்சு. ஸோ 17ஆம் தேதி அஜிஸ் மாப்பிள்ளைக்கு தலை சுற்றிருச்சு. அதனால 17ஆம் தேதியே நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் ஸ்டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி எந்திரிச்சு நாங்கள் ரெடியாகி கிளம்பினோம். ஆனால் என்னன்னு தெரில, திடீர்னு மூவிங்லேயே எனக்கு வந்து ரொம்ப தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் முன்னாடி தான் போயிட்டு இருந்தேன். டக்குன்னு அஜிக்கு கால் பண்ணி இன்டர்காமில் கனெக்ட்லேயே தான் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னால் ரொம்ப சுத்தமாக முடியல, நிறுத்துறதுக்கு கூட எனக்கு வந்து அந்த கான்ஷியஸ் இல்லை. ஏமா வண்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்விஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் எப்படி அது தன்னை போல வெளியே ஆகும் நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து இன்லைன் 4 சிலிண்டர், கிட்டத்தட்ட 1300க்கு மேலே சிசி. ஸோ ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணால் போதும் வண்டி மேலே ஏறிடும். அந்த மாதிரி தெரியாமல் இப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது வண்டி தூக்கிடுச்சு. தூக்கின உடனே எனக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு, ஐயோ வண்டி வீலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக பிரேக்கிங் பண்ணி கரெக்டாக இறக்கிட்டேன் கீழே. பட் வண்டி வந்து இப்படி அலாஞ்சு அப்படியே புல்லில் அப்படியே தூக்கி அடிச்சிருச்சு. அண்ட் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னாங்க, இந்த நெத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன காயம், அதுக்கப்புறம் இந்த கழுத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன காயம், தென் கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்குங்க. மித்தபடி எனக்கு வேறு எதுவுமே ஆகலை. பட் ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட். நம்ம ரைடிங் கியர்ஸ் தான் நம்மளை காப்பாற்றிருக்கு. ஸோ இதுக்காக தான் நான் எப்போவுமே சொல்வேன், டிடிஎஃப் எங்கே நீங்கள் வெளியே போனாலுமே
ரைடிங் கியர்ஸை ப்ராப்பராக போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஏன் மூச்சு வாங்கி பேசுகிறேன்னா இந்த இடம் ஃபுல்லாமே எனக்கு அப்படியே பிடிச்சிக்கிச்சு. ஸோ வந்து அந்த உருண்டு போனோம் இல்லைங்க, ரத்தம் கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஹயபுசா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஸோ ஆக்சிடெண்ட் ஆன உடனே நான் அந்த பக்கம் போய் விழுந்துட்டேன். நம்ம ஹயபுசா அப்படியே உருண்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி பைக்கை வந்து நான் ஃபோட்டோஸில் தான் பார்த்தேன். அஜிமாப்பில் தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சான். அதை பார்த்த உடனே மனசே இல்லை. ஏன்னா அவ்வளவு ஆசைப்பட்டு அவ்வளவு கனவாக இருந்து வாங்கின பைக் அது. ஆனால் இந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேயுமே நிறைய பேர் சிரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் புதுசாக குட்டையை கிளப்புறாங்க. ஒருத்தன் வருத்தத்தில் இருக்கும்போது சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது ஒரு மனித நேயமே கிடையாது. இட்ஸ் ஓகே, வீழ்ந்தாலும் விண்ணை தொடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம எதுவுமே இருந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கலைங்க, எதுவுமே இல்லாமல் வந்து நின்ன இடம் தான் இது. ஸோ இப்போ நம்மகிட்ட எதுவுமே இல்லாமல் போனாலுமே நம்மளால் அதை தக்க வச்சுக்க தெரியும். ஆக்சுவலி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அஜி வந்து என் கூட லைனில் கனெக்டட்லேயே தான் இருந்தான். நான் அப்போ கூட மாப்பிள்ளைகிட்ட மயக்கம் வருது என்னால் முடியல மாப்பிள்ளை, எனக்கு மயக்கம் வருது. நான் மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி மெதுவாக போக மச்சான் வந்துடுறேன். ஆக்சுவலி மெதுவாகவே தான் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் வேகமாக போனோன்னு. வேகமாக போயிருந்தா வீலிங்கே பண்ணியிருந்துருக்க முடியாதியா, ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணால் தூக்கி இருக்காது. வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போனால் உளுந்ததை பார்த்துட்டு எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நேற்று எனக்கு மயக்கம் வந்துச்சு. எதனால் அது வந்துச்சுன்னே தெரியல, டீஹைட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. இல்லை அது வந்து எங்களோட மிஸ்டேக் தான். எப்போவுமே கரெக்டாக தான் கிளம்புவோம். இந்த வாட்டி வந்து டீஹைட்ரேஷன் பேக் மட்டும் வாங்கலை. இன்னும் சாப்பிட்ணுன்னு எப்பவுமே நினைப்போம், ஆனால் ஒவ்வொரு வாட்டியுமே சாப்பிடாம விட்டுருவோம். டீயை மட்டுமே குடிச்சிட்டு பைக் ஓட்டிகிட்டு இருந்தோமா. அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு எனக்கு சூட்டை கிளப்பி போட்டுச்சு. அது ஒன்று முந்தானத்து ரைடு அது எனக்கு. ஆனால் உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கலங்க இந்த அளவுக்கு நிற்பான்ட்டு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது பார்த்துக்கலாம். நான் சொல்கிறேன், தர்மம் வந்து தலை காக்கணும்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அது சீரியஸாக அது உண்மை தான் போலங்க. உங்களோட தர்மம் உங்களை எப்படி காப்பாற்றுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் என்ன அந்த ஆக்சிடென்ட் எப்படி இருக்கு பாரு, எப்படிப்பட்ட நான் கொஞ்சம் பின்னாடி தான் வந்து நான் கையில் அடிச்சிட்டேன்னு நினைச்சிட்டேன். நான் கொஞ்சம் பின்னாடி வந்திருந்தேன். ஸோ முடிஞ்சு அங்கே ஃபுட்டேஜ் சிசிடிவி கேமரா பார்க்குற ஷாக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 5 ரோல். எனக்கு ஒன்றுமே ஆளுங்க. எனக்கு இவங்க அந்த வீடியோ காமிச்சு தான் தெரியும் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. சுயநலவே இல்லை. நான் ஃபர்ஸ்டே சுயநலவு இல்லை. நான் பைக் ஓட்டிட்டு இருக்கவே என்னால் முடியல மாப்பிள்ள அப்படின்னா அப்போவே நான் முடிஞ்சிட்டேன். நான் இப்படி கண்ணை திறக்கிற வண்டி நெட்டு குத்தா நிற்கிது. ஆக்சுவலி அந்த இடத்துல நான் கண்ட்ரோல் பண்ணலன்னா அப்படியே தூக்கி அடிச்சிருக்கோங்க. நான் கரெக்டாக பிரேக்கிங் பண்ணி அந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஆக்சுவலி நான் வேணும்னு வீலி பண்ணல. ஏன்னா வேணும்னு வீலி பண்ணியிருந்தா இப்படி தூக்கியிருப்பேன், இப்படி தூக்கியிருக்க மாட்டேன். வண்டியே கோணையாக தான் தூக்கியிருக்கும் பாருங்க. அது எனக்கே தெரியாமல் வண்டி தூக்குனதுனால தான் அது அப்படி கோணையாக வீலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போனால் ரொம்ப பெரிய ரிஸ்க். ஏன்னா நம்ம ஸ்டண்ட் ப்ராக்டிஸில் நம்ம கற்றுக்கிட்டதே அதுதான். வீலி ஆயிடுச்சுன்னா அழகாக இறக்க நமக்கு தெரியும்ல, கரெக்டாக இறக்கிட்டு காலை எடுக்கல. அது எப்பவுமே ஸ்டண்ட் ப்ராக்டிஸ், அதாவது ஸ்டண்ட் பண்ணுறவங்க எப்பவுமே என்னாலுமே அந்த ஃபுட் ரெஸ்ட்லேருந்து அந்த லெக்கை எடுத்துடவே கூடாது. நான் கடைசி வரைக்கும் நான் அந்த ஃபுட் ரெஸ்ட்லேருந்து லெக்கே எடுக்கல. கீழே இருந்த வண்டி அப்படி டம்முன்னு கீழே பட்ட உடனே அப்படியே ஹேண்டில் பார் ஆடிடுச்சு, அப்படியே தூக்கி அடிச்சிருச்சு. என்னோட எல்லா கம்ப்ளீட் ரைடிங் கியர்ஸ் என்னை சேவ் பண்ணிடுச்சு. எனக்கு ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. இந்த ஒரு கை மட்டும் உடைஞ்சிருச்சு. இந்த கை கரெக்டாக கை உடையில. இது போர்டு வந்து ஏதோ பிளேட்ல வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கை வந்து ஆப்ரேஷன் இந்த ஜாயிண்ட் அந்த எக்ஸ்ரே காப்பி இருக்கணும், சைடில் கொடுக்குறேன் போர்டு. ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக. ஸோ வந்து யாரும் வருத்தப்படாதீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. என்ன சொன்னா ஹாஸ்பிட்டலில் இப்போ உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இதை சொல்கிறேன், உனக்கு நீ அங்கேருந்து ஒன்று நடக்க முடிஞ்சிச்சு. அப்போ ஓகே ஏதோ ஆகலன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் உன்னை அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட போகும்போது ஸ்ட்ரெச்சரில் ஏற்றும் போது உன்னால முதுக தொட்ட நீ துடிச்சிட்ட. இல்லை முதுக தொட்டாலே துடிச்சிட்டாங்க. இல்லை ஆக்சுவலி பயம். ஆக்சுவலி வந்து தயவு செஞ்சு எல்லாருமே ரைடிங் கேஸ் போட்டுட்டு பைக் ரைட் பண்ணுங்க. அஜிமாப்பில் கூட கேட்டான். ஸோ நான் பின்னாடி வந்து ஸ்பைனல் கார்டுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டர் வைப்பேன், கொஞ்சம் காஸ்ட்லி. எதுக்கு இதை வாங்குறேன்? நான் மாப்பிள்ளை இருந்துட்டு சொன்னா எதுக்கு மாப்பிள்ளை இவ்வளோ காசு கொடுத்து இதை போய் வாங்கி போடுறியே அப்படின்னா, நான் அப்பவே வந்துட்டு என்ன வார்த்தை சொன்னேன், மாப்பிள்ள
இதோட அருமை உனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா அடிபட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே ஆகாதது பார்த்தா அஜி மிரண்டான். நானே ஸோ எல்லாருமே ப்ராப்பரா ரைடிங் கேஸ் போட்டுட்டு பைக் ரைட் பண்ணுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து இல்லை நீ இது முதுகு போன அப்புறம் நீ சொன்னதையே சொல்லிட்டு இருந்த, எனக்கு என்ன ஆச்சுன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, நான் உனக்கு தான் என்னாச்சு நான் பின்னாடி பைக்ல வந்துட்டேன், ஏன்ட்டு நான் உழுவில ஏன்ட்டு அப்ப எனக்கு தெரியல, அவனுக்கு நினைவே இல்லைன்னு அப்ப சொன்னேன். அப்புறம் பயந்துட்டாங்க. இல்லை எனக்கு நினைவு இல்லாம இல்லைங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா எனக்கு எப்பவுமே ஆறது தான். ஸோ சாப்பிடாமே இருந்தேன்னா எனக்கு தலை சுற்றிடும். அந்த தலை சுத்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டவே வந்துருச்சு. அதை தான் நான் அஜி மாப்பிள்கிட்ட சொன்னேன். அஜி மாப்பிள்ள கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுக்கலாம், நான் அப்படியே வந்துட்டே தான் இருக்கேன், நீ ஸ்லோவாக போ அப்படின்னா. நான் ஸ்லோவாகவே தான் போயிட்டு இருந்தேன். அப்படி ஸ்லோவாகவே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு தலை சுற்றும் போது டக்குன்னு ஒரு த்ராட்டில் பண்ணிட்டேன். தன்னால் வீலி ஆயிடுச்சு. டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கும் போது ஹேண்டில் பார் ஆடிடுச்சு. ஏன்னா கோணையாக வீலிங் ஆயிடுச்சு. அதனால கோணையா லேண்ட் பண்ணும்போது அப்படியே ஆடி அப்படியே தூக்கி அடிச்சிருச்சு. நான் எங்க தெரியும் மனசு வந்து இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அந்த மூளையில எல்லா ஸ்கேனுமே எடுத்துட்டாங்க, எனக்கு எதுவுமே கிடையாது. தலையில போய் உடைச்சு கை மட்டும் தான் உடைஞ்சிருக்கு. இந்த கையுமே சீக்கிரமா ரெடி ஆயிடும். 45 நாள்னு சொன்னாங்க. ஆமா, யாரா இந்த சோகனா 4 மாசம் பைக் ஓட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளேட் வச்சு இது பண்றாங்க. அதுதான் யாரும் வருத்தப்படாதீங்க, நடக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. யாரும் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, நடக்கணும்னு இருக்கிறது நடந்துருச்சு, அவ்வளோதான். அண்ட் வந்து இதுலேருந்து நம்ம எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கணுமோ, நான் எப்போவுமே அவ்வளோ கான்ஷியஸாக இருப்பேன். அப்போ இந்த கான்ஷியஸ் பத்தாது, இன்னும் அதிகமான கான்ஷியஸ் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நான் நினச்சி கூட பார்க்கல அது வாசன் தான் விழுந்திருப்பான்னு. சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல சீரியஸாக. இல்லை நான் ரொம்ப, ஏன்னா எனக்கு தெரியும் ரொம்ப கரெக்டாக நான் கூட கொஞ்சம் உண்மையாக சொல்கிறேங்க. நான் கூட வந்து ஒரு இடத்துல வந்து கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் ஓட்டுவேன். ஏதாச்சும் ஒரு லாரிக்காரன், நான் சொல்கிறேன்ல இப்போ எனக்கு லாரிக்காரங்க வருவாங்க, அதாவது ரைட்டுக்கு லெஃப்ட் ஏறிடுவேன் திடீர்னு, அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஆனால் வாசன் வந்து என்கிட்ட சொல்லுவான், நான் லெஃப்ட் ஏறும் போல இன்டர்காம்ல சொல்லுவான், டேய் லெஃப்ட் ஏறாத ரைட் ஏறு. ஸோ எனக்கு என்னன்னா ஒரு லெஃப்ட்லேயே ஏறிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் வாசன் ப்ராப்பராக அதை சொல்லி என்கிட்ட சொல்லுவான். எனக்கு அதெல்லாம் தான் யோசிச்சேன், விழுந்ததை சத்தியமாக நம்ப முடியல. பரவாயில்ல விடுங்க, நடக்கணும்னு இருந்திருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்க முடியுமோ கற்றுக்கணும். அண்ட் நியூஸ் சேனல்ஸ் ஏன் இவ்வளோ வர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு சொல்றேன், ஐயோ நான் அப்படிலாம் பண்ணவே இல்லப்பா. ஆக்சுவலி போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, வாசனை வந்து வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது காரணம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கரெக்டா திருப்பதி கொடை ரோடு போற வழி. இன்னைக்கு ஆக்சுவலி நேற்று டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு 19ஆம் தேதி 18ஆம் தேதி ஈவினிங் வந்து திருப்பதி கொடை, அது வந்து க்ரௌடு ஏற்கனவே அது பார்க்க அந்த சாமியை பார்க்க நிற்பாங்க. ஸோ அதனால வந்து வந்துட்டு க்ரௌட் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு தான் அதுதான் சொன்னாங்க. ஆனால் மீடியா வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி எனக்கு ரொம்ப வருத்தமா கூடாது. இல்லை எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னாங்க, ஊட்டியில் கூட இதே மாதிரி தான். ஸோ போலீஸ் நாங்கள் நிப்பாட்ட சொல்லியிருப்பாங்க, நிப்பாட்டி எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் காமிச்சிட்டு இருப்பேன். அப்புறம் நான் கிளம்பி வந்தோடனே நியூஸில் வரும் நிப்பாட்டாமல் வந்த டிடிஎஃப் வாசன். எதுக்கு இவ்வளோ ஃபேக் நியூஸ், எதுக்கு எம்எல்ஏ இவ்வளோ வன்மோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. ஆக்சுவலி கீழே விழுந்துட்டேன் தான். பைக்குங்கிறது கண்டிப்பாக இது ஏதாவது நடக்கிற, ஆக்சுவலி பைக்கிங் லைஃப்பில் வந்து கீழே விழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். பைக்கிங் லைஃப்னு சொல்லி இல்லை, ரோட்டில் நம்ம கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், பஸ் ஓட்டுறோம்னாலே ஏதாவது ஒன்று நடக்கிறது தான். அதுலேருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒன்றும் ஆகாமல் நம்ம தப்பிச்சுக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ புதுசாக க்ரியேட் பண்ணி எதுக்கு இவ்வளோ ஒரு பேட் நேமாக வாங்கி தராங்கன்னு தெரில. ஆனால் நான் வீலி பண்ணலைங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம பைக்கை நான் பார்க்கல. ஸோ பைக்கை பார்க்கணும். பைக்கை பார்க்குற அளவுக்கு என்கிட்ட உண்மையாகவே தெம்பு இல்லை. நான் ஸ்ட்ராங்கான பர்சன் தான் சொல்லிட்டேன். சைலன்சர் உடஞ்சிச்சுல, அப்போ அந்த சின்னதாக அந்த ஃப்ரேம் உடஞ்சதுக்கு அவ்வளோ மனசு வலிச்சிச்சு. இல்லைங்க, ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருவேன். ஆனால் பைக்கிங் விஷயத்தில் மட்டும் நான் அப்படியே உடஞ்சி சுக்குநூறாக போயிடுவேன். ஓகே விடுங்க, எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. கடவுள் எல்லாமே நம்மளை நல்ல வழிக்கு தான் கூப்பிட்டு போவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வீழ்ந்தாலும் விண்ணை தருவோம். ஸோ டோன்ட் வரி டிடிஎஃப். ஸோ தினமும் நம்ம vlog-ஐ கரெக்டாக காலைல 11 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. தட்ட போய் டேக் கேர். வேகமாக போன சேஃபாக போங்க, அது மைண்ட் பண்ண வேண்டியக்காதீங்க. பை டிடிஎஃப். லவ் யூ மிஸ் லாட்ஸ். பார்த்து சேஃபாக. லவ் யூ ஸோ மச்ங்க.